டைம் ஆச்சு, நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுகிறேன். போயிட்டு வரேங்க. என்ன தெரிகிறது? அப்படி எங்கே தான் ப்ரோ அவ்வளோ அவசரமாக போகிறேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு மேரேஜுக்கு தான் போயிட்டு இருக்கிறோம். யாரோட மேரேஜ்னு கேட்டிங்கன்னா, நம்மளை ஒரு யூடியூபர் இன்வைட் பண்ணிருக்காரு அவரோட மேரேஜுக்காக. அவருக்கு தான் போயிட்டு இருக்கிறோம். யார் ப்ரோ அவ்வளோ பெரிய யூடியூபர்னு கேட்டிங்கன்னா, மிஸ்டர் வில்லேஜ் ஃபுட்டி சேனலோடைய அட்மின் தமிழ் செல்வன் அண்ணனுக்கு தான் கல்யாணம். அவர் மிஸ்டர் வில்லேஜ் ஃபுட்டி அப்படின்ற சேனலில் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காரு. யூடியூப் ஹிஸ்ட்ரியிலேயே தன்னோட மாமாவை வச்சு கிராமத்திலிருந்து மாமா மச்சான் சமையல் முறை அப்படின்ற ஒரு பேட்டர்னை அறிமுகப்படுத்தி அதில் தொடர்ந்து வீடியோ போட்டுட்டு இப்போ சக்ஸஸ் ஆகியிருக்காரு. இப்போ அவருடைய சேனலில் ரொம்ப நாளாக வீடியோ போடலை, 3 மாதம் ஆயிடுச்சு. ஏன் ப்ரோ வீடியோ போடலன்னு அவரோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கமெண்டில் கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, அவர் மேரேஜ் பிஸியில் வீடியோ போடுறதை விட்டுட்டார். மேரேஜ் ஆனதுக்கப்புறமா ரெகுலராக வீடியோ போடுவார்னு நினைக்கிறேன். அதனால் சப்ஸ்கிரைபர்ஸ் யாரும் கவலைப்படாதீங்க, சீக்கிரமாக அண்ணன் வீடியோ போடுவார். நானும் அவரோட சப்ஸ்கிரைபர் தான். இது மட்டும் இல்லாமல் டிஎன் தமிழ் ஒய்டி அப்படின்ற ஒரு கேமிங் சேனல்லையும் அண்ணன் நடத்திட்டு வந்தார். ஆனால் என்ன ஆச்சுன்னு தெரியல, ஏதோ ஒரு பொம்பளை வந்து அண்ணன் சேனலில் லைவ் போட்டுட்ருக்கு. ஒருவேளை அண்ணன் சேனல் ஹேக் ஆகிருக்கலாம், இல்லை சேனலில் சேல் பண்ணியிருக்கலாம். என்ன ஆச்சுன்னு டீட்டெயிலாக தெரியல, அண்ணனும் சொல்லலை. இப்போது சரி அதெல்லாம் விட்டுருங்க, நம்ம இப்போ மேரேஜுக்கு தான் போக போகிறோம். அண்ணன் நமக்கு இன்வைட் பண்ணிருக்காரு பத்திரிக்கைலாம் வச்சு. இதை பாருங்கள், இதுதான் அண்ணனுடைய பத்திரிக்கை. அண்ணன் மேரேஜ் அப்போ பார்த்தீங்கன்னா 12/7/2024 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அண்ணன் மேரேஜ் வச்சுருந்தாரு. நான் அண்ணனுடைய சப்ஸ்கிரைபர் மட்டும் இல்லாமல் அவருடைய நெருங்கிய சொந்தமும் கூட. அவரோட மாமா எனக்கும் மாமா தான். அதனால ஒரு நாள் முன்னாடி நைட்டே பஸ் ஏறி கிளம்பி அண்ணனுடைய கல்யாணம் நடக்கிற மண்டபத்துக்கு போய் சேர்ந்துட்டேன். மண்டபத்தில் போய் பார்த்தா நிறைய கூட்டம் வந்திருந்தாங்க. அண்ணன் நம்மளை சிறப்பாக வரவேற்றாரு. பெண் அழைப்புக்காக வாகனமெல்லாம் ரெடியாக இருந்தது. மாப்பிள்ளை ஊர் வளத்துக்காக அண்ணன் கோட் ஷூட்லாம் போட்டுக்கிட்டு பந்தாவாக இருந்தார். அண்ணன் நிறைய பேருக்கு இன்வைட் பண்ணல போல், யூடியூபர்ஸ் நிறைய பேர் வரவே இல்லை, சிம்பிளாக கல்யாணத்தை வச்சுட்டாரு போல். அதனால் நான் பார்த்த வரைக்கும் யாருமே யூடியூபர்ஸ் வரல. அதுக்கப்புறமா வெயிட் பண்ணி பார்த்தேன். குடும்ப சம்பிரதாயங்கள் எல்லாம் முடிச்சுட்டு அண்ணன் இப்போது வண்டியில் ஏறிட்டார். ஏய் தம்பி, மண்டபத்தில் போயிடுறா, அதோ வரேன் அப்படி சொல்லிட்டு அண்ணன் ஊர்வலம் சுற்றி வர போயிட்டாரு. சரி நானும் போய் மண்டபத்தில் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அண்ணன் எதுக்கு இவ்வளோ சீக்கிரமாக கல்யாணம் பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கே தெரியுமே, 20 வயசுக்கு மேலே ஒருத்தன் வீட்டில் இருந்தானாலே அடுத்து என்ன பண்ண போகிற, அடுத்து என்ன படிக்க போகிற அப்படின்னு கேட்பாங்க. நான் காலேஜ் படிக்க போகிறேங்கன்னு சொன்னால், என்ன காலேஜ் படிக்க போகிற, என்ன கோர்ஸ் எடுக்க போகிறேன்னு கேட்பாங்க. சரி காலேஜில் சேர்ந்து படித்து முடிச்சுட்டு வீட்டில் வந்து அப்பாடான்னு உக்காந்தா அடுத்து என்ன பண்ண போகிற, வேலைக்கு போகலையா, அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு கேட்பாங்க. சும்மா கவர்மெண்ட் எக்ஸாம் எது போகிறேன்னு சொன்னால், கவர்மெண்ட் எக்ஸாம் எது போறியா, அதில் நீ எப்போ செலக்ட் ஆகி எப்போ நீ வேலைக்கு போகிறது, வேறு ஏதாவது ப்ரைவேட் வேலைக்கு போ அப்படின்னு சொல்லி துரத்துவாங்க. சரி வீட்டு தொல்லையால் ஆசைப்பட்ட கவர்மெண்ட் வேலையை விட்டுட்டு நிறைய பேர் இன்னமும் ப்ரைவேட் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்படி ப்ரைவேட் வேலை சேர்ந்தாலும் அடுத்து எப்போ கல்யாணம், லைஃப்பில் எப்போ செட்டில் ஆக போகிற அப்படின்னு இன்னொரு பிரச்சனை கொண்டு வருவாங்க. இப்படி பிரச்சனைக்கு மேலே அடுத்து எப்போன்னு கேட்டு நம்மளை சாவடிப்பாங்க. இந்த லட்சணத்தில் நான் யூடியூப்பில் வீடியோ போட்டுட்டு இருக்கேன், நான் ஒரு யூடியூபர்னு வெளியே சொல்லிட்டா போதும், வீட்டில் இருக்கவங்களே மதிக்க மாட்டாங்க. ஏதோ சப்ஸ்கிரைபர் மட்டும் கொஞ்சம் மனுஷனாக பார்ப்பாங்க. மற்றபடி வீட்டிலேயே மரியாதை கிடைக்காது, வெளியே மரியாதை இருக்காது. ஏண்டா இதெல்லாம் ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கியா, இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தா உனக்கு யாரா பொண்ணு கொடுப்பா, போய் நல்ல வேலையை பாரா, பழைக்கிற வேலையை பாரா அப்படின்னு திட்டியே கடுப்பேற்றுவாங்க. நிறைய பேர் தான் ஃபேமஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக சோசியல் மீடியாவில் வீடியோ போடுவாங்க. இல்லைனா தனக்கு பணம் வேணும் அப்படின்றதுக்காக சோசியல் மீடியாவில் வீடியோ போடுவாங்க. இல்லைனா தனக்கு பிடிச்சதை செய்யணும் அப்படின்ற தன்னோட பேஷனை காப்பாற்றுறதுக்காக யூடியூப்பில் சோசியல் மீடியாவில் வீடியோ போட்டுட்டு திரிவாங்க. சாதாரணமாக வேலை செய்கிறவங்களுக்கு பொண்ணு கிடைக்காது, இதில் யூடியூபருக்கு பொண்ணு கிடைக்கிறது சொல்லவா வேணும். அதுக்கெல்லாம் வாய்ப்பே கம்மி தான். நிறைய ஃபேமஸ் ஆனவங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் ஃபேமஸே ஆகாமல் இன்னமும் உழைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். இப்படி யூடியூபர்ஸாக இருக்கிறவங்களுடைய வழி இன்னொரு யூடியூபருக்காக தெரியும். அதனால யூடியூபர், சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே யூடியூப்பை ஒரு பார்ட் டைம் ஜாபை மட்டும் பண்ணுங்கள். மற்றபடி ஒரு மெயின் ஜாப் வேறு ஏதாவது நீங்கள் கையில் வச்சுருக்கணும். சரி இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். நம்ம மிஸ்டர் வில்லேஜ் ஃபுட்டி தமிழ் அண்ணன் இப்போ மண்டபத்துக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டாரு. இப்போ அவருக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்கிறாங்க.
ஊர்வலம் முடிஞ்சு இப்போ சிறப்பாக மண்டபத்துக்குள்ளே நுழையிறாரு. அண்ணன் கண்டிப்பாக இந்த வருஷத்துக்குள்ளே மேரேஜ் பண்ணியே ஆகணும் அப்படின்ற கட்டாயத்தில் இருந்தார். ஏன்னா அவருக்கு அப்புறம் அவர் தம்பி ஒருத்தர் இருக்கார், அதையும் பார்க்கணும்ல. ஓகே, இப்போது அண்ணன் மண்டபத்துக்குள்ளே வந்துட்டார். தமிழ் அண்ணன் எனக்கு ரூம் கீ கொடுத்து ரூமில் போய் தூங்க சொன்னார். சரி, நானும் மறுநாள் காலையில் கல்யாணம் பார்க்கணும் அப்படின்றதுக்காக சீக்கிரமாக தூங்கலாம் அப்படின்னு ரூமுக்கு போய் தூங்க போயிட்டேன். மறுநாள் காலையில் 5 மணிக்கே சீக்கிரமாக எந்திரிச்சு குளித்து முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து கல்யாண மேடையில் வந்து சேரில் உட்காந்தேன். தமிழ் அண்ணனுடைய கல்யாண முகூர்த்தம் 6 to 7:30 போட்டிருந்தாங்க. அதனால சீக்கிரமாகவே கல்யாண வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நான் யார் பக்கத்தில் உட்காந்துட்டுருக்குன்னு சொன்னால் நீங்கள் அலண்டு போயிடுவீங்க. மிஸ்டர் வில்லேஜ் ஃபுட்டி சேனலுடைய ஹீரோ நம்ம தமிழ் அண்ணனுடைய மணி மாமா பக்கத்தில் தான் உட்காந்துட்ருக்கோம். உங்களுக்கெல்லாம் தெரியாத விஷயம் ஒன்று சொல்கிறேன். மணி மாமா தமிழ் அண்ணனுடைய சொந்த அத்தியோட ஹஸ்பண்ட். அதனால தான் தமிழ் அண்ணன் எந்த வீடியோ கூப்பிட்டாலும் மணி மாமா தயங்காமல் போய் கலந்துப்பார். அவருடைய சேனலை நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிருக்கோம். அவர் சேனலில் முழுக்க முழுக்க அவர் மாமா தான் இருப்பார். மாமா சமையலுக்காகவே நிறைய பேர் அவருக்கு ஃபேன்ஸாக இருக்காங்க. உண்மையை சொல்லணும்னா அவர் மாமா இல்லைனா அவர் சேனலே கிடையாது. மணி மாமா அவருடைய மச்சான் கல்யாணத்தை எவ்வளோ ஆனந்தமாக பார்த்துட்டு இருக்காரு பாருங்க. எப்படியோ கடைசியாக எல்லாரும் எதிர்பார்த்தபடி தமிழ் அண்ணனுடைய மேரேஜ் நல்லபடியாக நடந்து முடிந்தது. மேரேஜ் நடந்து கொண்டு இருக்கும்போது அதை டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நான் டிவிலுக்கு தான் ரெக்கார்ட் பண்ணி போட்டுட்ருக்கேன். தமிழ் அண்ணன் மேரேஜுக்கு நம்ம சார்பாக ஏதாவது கிஃப்ட் தரலான்னு ஆசைப்பட்டேன். ஆனால் துரதிருஷ்டவசமாக அதுக்கான வாய்ப்பு கிடைக்காமல போயிடுச்சு. ஏன்னா தமிழ் அண்ணனுக்கு என்ன கிஃப்ட் தரத்துன்னு எனக்கு தெரியல. எல்லாரும் தர மாதிரி அந்த கண்ணாடி வெட்டிங் பொம்மையை தரத்துக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா நம்ம ஒரு பொருள் கிஃப்ட் தரோம்னா அந்த பொருளை பார்க்கும்போது நம்ம ஞாபகம் வரணும், அப்படியாப்பட்ட ஒரு கிஃப்ட் தரணும். ஆனால் நம்மளால் மிஸ்டர் வில்லேஜ் ஃபுட்டி தமிழ் அண்ணனுக்கு ஒரு கிஃப்ட் செலக்ட் பண்ண முடியல. அதனால தான் இப்போ எல்லாருமே மாப்பிள்ளை பொண்ணோட வெட்டிங் ஃபோட்டோவை ஆல்பமாக போட்டு கிஃப்டாக கொடுத்துட்டு போயிடுறாங்க. நானும் அவருடைய வெட்டிங் ஃபோட்டோவையே ஆல்பமாக போட்டு கிஃப்டாக கொடுத்துட்டு போயிடலான்னு பார்த்தேன். ஆனால் சரியான நேரத்தில் அந்த வெட்டிங் ஃபோட்டோ கிடைக்கல. அதனால கிஃப்ட் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. நான் போய் தமிழ் அண்ணன்கிட்ட, அண்ணா உங்கள் வெட்டிங்க்கு என்னால் கிஃப்ட் கொடுக்க முடியல, என்னை மன்னிச்சிருந்தான்னு சொன்னதுக்கு அவர் சிரிச்சுக்கிட்டு ஒரு வார்த்தை சொன்னார். டேய் தம்பி, நான் கூப்பிட்டதுக்காக என் மேரேஜுக்கு வந்து இவ்வளோ நேரமாக கடைசி வரைக்கும் என் கூட இருந்த பார்த்தியா, இதுவே நீ எனக்கு கொடுத்த பெரிய கிஃப்ட் தான்டா சொன்னார். இந்த பதிலை நான் அவர்கிட்ட எதிர்பார்க்கல. அதுதான் தமிழ் அண்ணன்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹாப்பி மேரேஜ் லைஃப் அண்ணா, வாழ்க பல்லாண்டு, வாழ்க 100 ஆண்டு என்று வாழ்த்துகிறோம் எங்கள் பருவதமலை என்டர்டெயின்மெண்ட் ஃபேமிலியோடு.